யாராவது ஒருவர் எப்போதுமே போராட்டக் களத்தில் இருந்தவர்களுக்கு உணவு, தண்ணி, பிஸ்கட், ஜூஸ் என்று ஏதாவது உண்ண கொடுத்து கொண்டே இருந்தார்கள். போராட்டத்தில் பசிக்காக மயக்கமடைந்தவர்கள் என்று எவருமே இல்லை. தமிழ் இனத்திற்கு மதமோ ஜாதியோ தடையில்லை. இவை இரண்டையும் அரசியல் லாபத்திற்காக சிலர் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இஸ்லாமியர்கள் பலர் அனைவருக்கும் உணவு வழங்கினார்கள். இஸ்லாமியர்கள் தொழுகை செய்யும் போது போராட்டக்காரர்கள் கோஷமிடாமல் அமைதி காத்தனர். இவையெல்லாம் தமிழ் இனத்திற்கு சொந்தமான அன்பையும் ஒற்றுமையும் காட்டுகிறது. போராட்டக் களத்தில் பெண்களுக்கு கிடைத்த பாதுகாப்பு பற்றி உலகமே வியந்து பேசியது. நடு இரவிலும் பெண்கள் நிம்மதியோடு களத்தில் உறங்கினார்கள். இது தமிழர்களுக்கு உண்டான கண்ணியத்தை தெல்ல தெளிவாக காட்டியுள்ளது. எந்த ஒரு அரசியல் கூட்டத்தையும் உள்ளே அனுமதிக்காமல் வெற்றி பெற்ற போராட்டம் இது என்பதில் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். 6 வயது குழந்தைகள் முதல் 60 வயது பெரியவர்கள் வரை போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். போராட்டக் களத்தில் எங்கேயும் மது பாட்டல்கள் காணப்படவில்லை. மாணவர்கள் மிகவும் ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டார்கள். ஆகவேதான் இந்த போராட்டம் 6 நாட்கள் நீடித்தது. மீனவர்கள் போராட்டக்காரர்களுக்கு செய்த உதவியை நாம் என்றும் மறவக்கூடாது. அவர்களுக்கு நாம் தோள் கொடுக்க என்றும் கடமைப்பட்டுள்ளோம். போராட்டக் களத்தில் உருவாகும் குப்பைகளை மாணவர்களே சுத்தம் செய்தார்கள். அறவழி போராட்டத்திற்கான வலிமையை இந்த உலகத்திற்கு தமிழினம் காண்பித்துள்ளது. மாணவர்கள் ஒன்று கூடினால் அனைத்தும் சாத்தியமாகும். அதுவும் அறவழியில் மாணவர்கள் போராடினால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதி. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இது ஒரு மிகப்பெரிய வெற்றி போராட்டமாக மாறியது. மாணவ சமுதாயத்தின் எழுச்சி இந்த நாட்டின் எழுச்சி. போராட்டக் களத்தில் உங்களோடு களப்பணியில் இருந்ததை பயாஸ்கோப் மிகவும் பெருமை கொள்கிறது. எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.